வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக தாவேக அமைத்துள்ள அந்த அமைச்சரவையில இடம்பெற்றிருக்காங்க. இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. ஒரு அரசியல் கட்சி தொடங்கி அது எப்போதுமே அதிகாரத்தை கைப்பற்றணும்ன்றதுதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய முக்கிய பணி. அது எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் அதை தான் செய்வோம். அந்த வாய்ப்பு தான் இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிடைச்சிருக்குது. அது முதல்ல அந்த கட்சியில ஒரு நல்ல தலைவர், போராடி எல்லா விதத்திலையும் தகுதி வாய்ந்த ஒரு நபர் வன்னியரசு, அவருக்கு அந்த வாய்ப்பு முதலாக கிடைக்கிறது. அதை நாம வரவேற்கிறோம், பாராட்டுறோம், வாழ்த்துக்கிறோம். இங்க என்ன நமக்கு இருக்கக்கூடிய சின்ன சிக்கல் அப்படின்னு நாம் பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்டா, திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மிக முக்கிய தலைவர். கொள்கை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அவரை ஒரு சின்ன கட்சி அவருடைய, ஆனா அந்த கட்சி மையப்படுத்தித்தான் தமிழ்நாட்டு அரசியல் இயங்கியது. அதற்கு மாற்று கருத்தே கிடையாது. உதாரணத்துக்கு நாம ஒரு 2 விஷயங்களை போட்டிட்டு காட்டுறோம். சாதி வன்மத்தை தூக்கி பிடிக்கின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அதே மாதிரி மதவெறியை தூண்டும் கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இந்த 2 கட்சிகளும் இருக்கின்ற கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெறாது என்று கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேல் தன்னுடைய அரசியல் கட்டமைப்பை உருவாக்கியவர் திருமாவளவன். இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த நிலைப்பாட்டை எடுத்த பின்னாடி பாட்டாளி மக்கள் கட்சிக்கான சூழல் மாறி போச்சு. அவர்கள் வெற்றி பெறுகின்ற கட்சியை நோக்கி எப்போதும் பயணிக்கக்கூடிய நிலைப்பாட்டுப்பட்டவர்கள். ஒரு பக்கம் திமுக இந்த தேர்தலில் வெற்றி பெற்றோம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா திமுக பக்கம் வந்துருவாங்க. இன்னொரு தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் நினைச்சாங்கன்னா அதிமுக பக்கம் போயிடுவாங்க. அவங்க எப்பவுமே தன்னுடைய வாக்கு வங்கியா இருக்கட்டும், அவங்க சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையா இருக்கட்டும், நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையா இருக்கட்டும், ஒரு பலம் வாய்ந்த சக்தியாக அவர்கள் தான் மையப்புள்ளியாக இயங்கி வந்தார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியும் அது நிறுவன தலைவர் ராமதாசும் இந்த நிலைப்பாட்டை எடுத்துதான் தமிழ்நாட்டு அரசியல் என்னவோ அவர்கள் கையில் இருக்கிற மாதிரியே ஒரு பிம்பத்தை கட்டமைக்கப்பட்டது இருந்தது. இந்த மாதிரி அதை திருமாவளவன் அவர்கள் உடைத்தார். ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணியை உருவாக்கியதில் திருமாவளவனுக்கும் பெரும் பங்கு உண்டு. திமுக தலைமையில இடதுசாரி இயக்கங்களும் விடுதலை சிறுத்தைகளும் பாரதிய ஜனதா கட்சியை மூர்க்கமாக எதிர்க்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை ஒருங்கிணைத்து திமுக தலைமையில் கூட்டணி அமைத்ததில் திருமாவளவனுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அந்த கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறாமல் தொடர்ந்து தவிர்க்கப்பட்டு வந்தது திருமாவளவனுடைய நிலைப்பாடுதான் காரணம். அப்ப வேற வழியே இல்லாம ஒரு கூட்டணி உருவாயிடுது. அதிமுக ஒரு மதசார்பற்ற கட்சியாக இருந்தாலும் தவிர்க்க முடியாமல் அதிமுக மத சார்பு உள்ள, சாதி ஆணவம் உள்ள, வெறிபிடித்த கட்சியோடு கூட்டணி அமைக்க வேண்டிய ஒரு சூழல் அதிமுகவிற்கு ஏற்படுத்தப்பட்டது. அது திருமாவளவன் தான் காரணம். இப்ப அதிமுக அந்த பக்கம் அப்படி போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு, தள்ளப்பட்டிருக்கு. வேற வழி இல்லாமல் அந்த கட்சியே ஒதுக்கப்பட்டிருந்தது. இது திருமாவளவனுடைய ஸ்டாண்டு. அதனால் திருமாவளவன் ஆளுமை மிக்க ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லி நாம தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம், பேசிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட ஒரு தலைவர் இன்று தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்ற பின்னாடி தமிழ்நாட்டு அரசியல் களத்தினுடைய சூழலை முற்றிலுமாக மாறியிருக்கிறது. குறிப்பாக தோழர் திருமாவளவன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியையும் தாவேகாவையும் RSS தட்டு பிள்ளை என்று மேடைதோறும் முழக்கமிட்டவர். RSS பின்புலத்துல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்புலத்துல தான் நாம் தமிழர் கட்சியும் தாவேகாவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்தவர் தோழர் திருமாவளவன். நாம் தமிழர் கட்சி பத்தி எல்லாருக்குமே தெரியும். இது பெரியார் மண் என்று பேசியவர் சீமான். அதன் பின்னாடி காலத்தின் கொடுமை, பெரியாரே எங்களுக்கு மண்ணு தான் அப்படின்னு பேசிவிட்டு RSS ஊதுகுழலாக செயல்பட்டார். அதனால் அவரு பெரியாரே எங்களுக்கு மண்ணு தான் என்று சொன்னதற்கான விளைவு இன்று மிகப்பெரிய ஒரு சரிவை சந்தித்து அவர் முடக்கப்பட்டுள்ளார், முற்றிலுமாக முடக்கப்பட்டுள்ளார். அது ஒரு பார்ட், அது இருக்கட்டும். இப்ப அவர் நமக்கு இந்த இதுல சப்ஜெக்ட் கிடையாது. தாவேகா வெற்றி பெற்ற பின்னாடி அது இன்று RSS கட்சியாக அல்லது RSS பின்புலத்துல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்புலத்துல இயங்கக்கூடிய கட்சியாக இல்லாமல் போய்விட்டதா அப்படின்ற சந்தேகம் நம் போன்றவர்களுக்கு எழ தொடங்கி இருக்கிறது. எல்லா கட்சியுமே கட்சி தொடங்கும் போது போராட்ட களம், பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம் என்று நடத்தி மக்கள் மனதில் இடம் பிடித்து ஒரு கட்டத்துல அதிகாரத்தை கைப்பற்றணும் என்பதுதான் அரசியல் கட்சியினுடைய வேலை. இது ஒன்றும் திராவிட இயக்கம் போன்றோ அல்லது RSS போன்றோ மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு மட்டுமே தொடங்கப்பட்ட இயக்கம் அல்ல.
இது அதிகாரத்தை கைப்பற்றணும்னு சொல்லி தொடங்கப்பட்ட இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகளும். அதுதான் அது ஒரு பகுதி இருக்கட்டும். ஆனால் இந்த விடுதலை சிறுத்தைகள் தேர்தலுக்கு முன்பு தாவேகாவை எப்படி பார்த்தார்கள், எப்படி அடையாளப்படுத்தினார்கள், அவர்களை பற்றி மக்கள் மத்தியில் எப்படி பேசினார்கள் என்று அந்த கட்சி தூய சக்தியாக மாறி இருக்கிறது திருமாவளவன் பார்வையில். ஒன்று. இரண்டாவது, திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவோடு கூட்டணி சேரும் போது எவ்விதமான அரசியல் அங்கீகாரம் இல்லாத ஒரு கட்சியாக இருந்தது. திமுகவோட கூட்டணி போன பின்னாடிதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்சி சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றங்களிலும் வெற்றி பெற்று தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியது. அதற்கு முழுக்க முழுக்க காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு ஏதோ திருமாவளவனுக்கு அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நேரடியாக மக்கள் அங்கீகரித்து விட்டார்கள், அவர்கள் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு மிக்க கட்சி அப்படி என்று தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை ஏற்கவில்லை. இன்றைக்கு கூட கள நிலவரம் எப்படி இருக்கிறது என்றால், திருமாவளவன் என்பவர் ஒரு அரசியல் சித்தாந்தத்தில் மிகப்பெரிய கொள்கைவாதி. அதில் நமக்கு மாற்று கருத்தையே கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள்ல மிக முக்கியமான தலைவர் கொள்கைவாதிகள்ல திருமாவளவன். அது ஒரு பக்கம். ஆனா அந்த கொள்கையை மட்டும் வச்சுக்கிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னைக்கு எங்கேயாவது தமிழ்நாட்டில் போட்டியிட முடியுமா? தனியா சும்மா ஒரு 10 தொகுதிகளை தனியா போட்டியிட சொல்லுங்களா பார்ப்போம். வாய்ப்பு இல்லை. இந்த அரசியல் களம் அப்படி அல்ல. தாழ்த்தப்பட்ட மக்களையோ அல்லது விடுதலை சிறுத்தை கட்சியையோ இன்னைக்கு தேர்தல் களத்துல தனியா சந்திச்சு தனியா போட்டியிட்டா அதை அரவணைக்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு சமூகத்தில் இல்லை. இந்த சமுதாயம் அப்படி அல்ல. அவர்கள் யாரோடு ஒருவரோடு சேர்ந்துதான் பயணிக்க வேண்டும். எந்த ஒரு கட்சி, பெரிய கட்சி, ஏதாவது ஒரு கட்சியோட சேர்ந்துதான் அவர் தேர்தலில் பங்கெடுக்க வேண்டும். அதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. ஆனால் உங்களுக்கு அரசியலில் ஒரு அங்கீகாரம் அளித்த கட்சி திமுக. அந்த கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு மீறி, அந்த கட்சியினுடைய கொள்கை கூட்டணி என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டணியில் மிக முக்கியமான நபராக இருந்தவர் நீங்களோ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும். இந்த 2 கட்சிகளும் இன்று அமைச்சர் பதவி கிடைக்கிறது என்றவுடன் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பது மாற்று கருத்து அல்ல. ஆனால் அந்த அதிகாரம் எப்படி பெறுகிறீர்கள் என்பதுதான் முக்கியமானது. யாரோடு களத்தில் நின்று, யாரோடு கைகோர்த்து, யாரோடு உழைத்து, யாருடைய உழைப்பில் வெற்றி பெற்று இன்று நீங்கள் யாரோடு கூட்டணி அமைத்திருக்கிறீர்கள், அதுதான் மிக முக்கியமானது. இன்று RSS அல்லது பாரதிய ஜனதா கட்சி தாவேகாவை கையில் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய சித்து விளையாட்டை விளையாடாமல் இருப்பார்கள் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இன்று புதிய கல்விக் கொள்கை இந்த தலைக்கு மேல் சுத்தி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். எப்படியாவது அதை உள்ளே திணிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி, நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட அந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் மாளிகையில் வந்தே மாதரம் பாடல் முதலில் பாடப்பட்டது, 2வது தேசிய கீதம் பாடப்பட்டது, 3வது தமிழ்த்தாழ் வாழ்த்து பாடப்பட்டது. எங்கே போனது உங்க கொள்கை? என்ன ஆனது உங்கள் சித்தாந்தம்? இது எப்படி இது நடைமுறைக்கு வர்றதை நீங்க அனுமதிக்கிறீங்க? அவர் விஜய்க்கு ஒண்ணும் தெரியாது. விஜய் அதிகாரம் என்ன சொல்லுதோ, மேல இருக்கிற டெல்லி அதிகாரம் என்ன சொல்லுதோ அதுதான் கேட்கணும். அதுதான் அவர்களுடைய வேலை. அவர் முதலமைச்சராக பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட பொழுது வந்தே மாதரம் பாடல் முதலில் பாடப்பட்டது, தேசிய கீதம் 2வது பாடப்பட்டது, 3வது தமிழ்த்தாழ் வாழ்த்து பாடப்பட்டது. தமிழ் மொழி தமிழ் பாடலை 3வது இடத்திற்கு தமிழ்நாட்டில் தள்ளப்பட்டது. அப்போது தமிழ்நாடு முழுக்க ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டது. அப்ப அதனுடைய அமைச்சர்கள் ஒருவர் ஆதவ அர்ஜுனா இனிமேல் அந்த நிலை வராது அப்படின்னு சொன்னார். என்னாச்சு? அதற்கு பின்னாடியும் அதே தான் தொடருது. இப்ப சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கை வாசிக்கப்பட போகிறது. தாவேகா ஆட்சி அமைச்சவுடன் முதல் நிதிநிலை அறிக்கை, அதுக்கு கவர்னர் வரணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? உங்களால் எதிர்த்து கேள்வி கேட்க முடியுமா? என்ன நடக்க போகுது? இப்ப கொள்கை என்ற பேர்ல நீங்க இதுவரையிலும் மிகப்பெரிய சித்தாந்தவாதியாக, சித்தாந்தத்தின் ஆசிரியராக உங்களை பார்க்கப்பட்டது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் வட்டாரத்துல நீங்கள் கொள்கை விளக்கங்கள்ல கொடுக்கறதுல நீங்கள் ஒரு ஆசிரியர். தமிழ்நாட்டுக்கு அவ்வளவு பெரிய இடத்துல உங்களை அறிவார்ந்த பெருமக்கள் வைத்திருந்தார்கள். ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? அதிகாரம் என்ற ஒரே ஒரு அமைச்சர் பதவி கிடைச்ச உடனே மொத்தமா நீங்க உங்களுடைய கொள்கைகளை அத்தனையும் குழி தோண்டி புதைக்க போறீங்க. இதான் நடக்க போகுது. பாரதிய ஜனதா கட்சி ஒண்ணு ஒண்ணா உள்ள கொண்டு வந்து திணிக்கும். இனிமே நீங்க உள்ளே உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க போறீங்களா, அல்லது இல்லை நாங்கள் இந்த கூட்டணியிலிருந்து விலகுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர போறீங்களா? அப்படி வெளியே வரும்போது அமைச்சர் பதவியில இருந்து வன்னியரசு வெளியே வருவாரா? அதுக்கான சாத்தியக்கூறுகளா இருக்கா? இப்போதே உங்களுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் அத்தனை பேருமே அதிகாரத்தை கைப்பற்றுவதில்
மும்முரமாக இருக்கிறார்கள். ஒரே ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சாலும் அதுக்கு ஆகா அப்படின்னு சொல்லி துள்ளி குதித்து அதில் இடம்பெறுவதற்கான எல்லா வேலைகளையும் உங்களுடைய விடுதலை சிறுத்தையினுடைய எல்லா அமைப்பு நிர்வாகிகளும் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். விஜயை ஆற தழுவி கொண்டிருக்கிறார்கள். என்ன ஆகும்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதனுடைய கொள்கை, அந்த கொள்கையை சார்ந்த நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் இருந்த உங்களுடைய தொண்டர்கள் எல்லோருமே விஜய் கரைத்து விடுவார். வெயிட் பண்ணி பாருங்க. உங்களுடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் இதுக்கு மேல குறைய தொடங்குமே ஒழிய இதற்கு மேல் ஏறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறை. இதுக்கு மேல் நீங்கள் கொள்கை பிடிப்போடு இயங்குவீர்கள் என்ற சந்தேகம் என் போன்ற நபர்களுக்கு வந்துவிட்டது. இனிமே உங்கள்கிட்ட கொள்கைகளை எதிர்பார்க்க முடியாது, சித்தாந்தங்களை உங்கள்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் பேசும் கொள்கை சித்தாந்தம் அத்தனையும் இனிமே வேஸ்ட். இடதுசாரிகள் இருக்காங்க, இடதுசாரிக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறேன்றாங்க. அவங்க தெளிவா இருக்காங்க. அவங்க நிலைப்பாட்டில் எப்படி இருக்காங்க? நாங்கள் இப்போதும் இந்த அரசாங்கம் நடத்த வேண்டும் என்பதற்காக ஆதரவு கொடுக்கிறோம். நாங்கள் இன்றும் திமுகவோடு தான் கூட்டணியில் இருக்கிறோம். ஒரே நிலைப்பாடு. இடதுசாரிகள் எடுக்கிற முடிவு தான் என்னுடைய முடிவும் அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு? ஆக உங்களுடைய இந்த முடிவு, தாவேகாவுடன் கூட்டணி என்ற இந்த முடிவு, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கும் சேர்ந்து நீங்களும் எடுத்த இந்த முடிவு மிக ஆபத்தான முடிவு. பொறுத்திருந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.